அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். இந்த கதை எனக்கும் சுந்தரி அக்காவுக்கும் இடையே நடந்த ஒரு துயரமான நிகழ்வு. திருமணம் என்ற பெயரில் என் வாழ்க்கை புரட்டி போட்டப்பட்ட நாள் அது. முதலிரவு எப்படி இருக்கும் என எனக்கு தெரியாது. அந்த வயதில் திருமணம் செய்து வைத்தனர். பதட்டத்துடன் அறைக்குள் நுழைந்தேன். என் மணப்பெண்ணான சுந்தரியை பார்த்ததும் நான் அனுபவம் இல்லாதவன் என்பதை அவள் புரிந்தும் கொண்டாள். அவள் அன்புடன் என் கையை பிடித்து தன் அருகே அமரவும் வைத்தாள். அடுத்த கணம் என் வாழ்க்கையின் மிக கொடூரமான இரவாக அது மாறியது. பொதுவாக திருமணம் முதலிரவு என்பது எல்லா ஆண்களுக்கும் கனவு காணும் ஒரு நிகழ்வு. ஆண்கள் தங்களுடைய மனைவியுடன் எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும், அவளை எப்படி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து பார்ப்பார்கள். திருமணமான நண்பர்கள் சிலர் ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள். ஆனால் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. இதை பற்றி எனக்கு அதிகமும் தெரியாது. ரொமான்டிக் படங்களும் நான் பார்த்தது இல்லை. காரணம், எனக்கு இன்னும் அந்த வயதும் ஆகவில்லை. ஆனால் என் குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். அதுவும் என்னை விட 3 வயது மூத்தவளான சுந்தரியுடன். நான் அவளை இதுவரை அக்கா என்றுதான் அழைத்தும் வந்தேன். அவள் என் அத்தையின் சகோதரியின் மகள். அத்தைக்கு குழந்தை இல்லை. அதனால் தன் சகோதரி இறந்ததுமே சுந்தரியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். சுந்தரியின் அப்பா ஒரு குடிகாரர். தன் குடிப்பழக்கம் மற்றும் சூதாட்ட வெறிக்காக தன் மகளை கூட அவர் அடகு வைத்து விடுவாரோ என்று அத்தையும் பயந்தாள். சுந்தரிக்கு சொந்தமான நிலப்புலங்கள் அதிகம் இருந்ததால் என் குடும்பத்தினருக்கு ஆசையும் ஏற்பட்டது. சுந்தரியை திருமணம் செய்து வைத்தால் அத்தையின் சொத்துக்களுக்கும் நாங்கள் வாரிசாகி பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடலாம் எனவும் நினைத்தார்கள். ஆனால் எனக்கு பணம் சொத்துக்களின் மீது ஆசை இல்லை. நான் ஒரு சுதந்திர பறவை. நண்பர்களுடன் சேர்ந்து சுற்ற வேண்டும். எனக்கு அப்போது 17 வயதுதான். என் இளம் வயதின் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க நான் விரும்பினேன். நானே ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தேன். ஆனால் என் குடும்பத்தினரோ, நீ சுந்தரியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் எங்கள் வீட்டில் உனக்கு இடமே இல்லை என்று சொல்லிவிட்டனர். நான் குழம்பி போனேன். உண்மையிலேயே வீட்டை விட்டு துரத்திவிட்டால் நான் எங்கு போவேன்? என் அப்பா மிகவும் கண்டிப்பானவர். 2-3 முறை அறைந்து என்னை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். எனக்கும் கோபம் வந்தது. சுந்தரி என்னை விட பெரியவள். அவள் இந்த திருமணத்தை மறுக்கலாம். ஆனால் என் குரல் என் வீட்டில் எடுபடவில்லை. நான் கடைசி பிள்ளை. எனக்கு ஒரு அக்காவும் இருந்தாள். நான் ஒரே பையன். அதனால் என் அப்பா என் பேச்சை கேட்கவில்லை. எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதிலேயே அவர் உறுதியாகவும் இருந்தார். நான் இதுவரை அக்கா என்று அழைத்தவளை எப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டேன். ஆனால் என் எதிர்ப்புகள் அனைத்துமே வீணாயின. அப்பா தன் முடிவில் உறுதியாக இருந்தார். இனி என் ஒரே நம்பிக்கை சுந்தரிதான். ஆனால் அவளோ மௌனமாக இருந்தாள். அதனால் என் மனதில் அவள் மீது வெறுப்பும் ஏற்பட்டது. அவள் என் அழகை பார்த்து மயங்கிவிட்டாள். அதனால்தான் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று நான் நினைத்தேன். இறுதியாக அந்த நாளும் வந்தது. திருமணமும் நடந்து முடிந்தது. என் மனதில் கலக்கம். மணப்பெண்ணாக சுந்தரியை என் வீட்டிற்கு அழைத்து வந்ததும் அவள் முகத்தை ஒரு பெரிய முக்காடு மறைத்திருந்தது. அவள் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமும் இல்லை. என் கனவுகள் எல்லாமே சிதைந்து விட்டன. நண்பர்களுடன் சுற்றியது எல்லாமே தொலைந்து விட்டன. நான் இப்போது திருமணமானவனாக ஆகிவிட்டேன். 17 வயதில் என் நண்பர்கள் என்னை கிண்டலும் செய்தனர். மூத்த பெண்களை மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் முதலிரவில் ஆண்களை சோதிப்பார்கள். நாளை உன் நிலைமை மோசமாகிவிடும் என்றும் கிண்டல் செய்தனர். எனக்கும் பயம் ஏற்பட்டது. முதல் இரவு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் முற்றிலும் அப்பாவியாக இருந்தேன். என் நண்பர்களுடன் சினிமாவுக்கு சென்றால் ரொமான்டிக் காட்சிகளை பார்த்தால் என் முகம் சிவந்து போகும். நான் தலையை தாழ்த்தி கொள்வேன். ஆனால் இன்றோ எனக்கு உண்மையான அனுபவம் கிடைக்கப் போகிறது. இதை நினைத்து என் மனம் கலங்கியது. சுந்தரியிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பாள் என்றும் நான் நினைக்கவும் இல்லை. அவள் எப்போதும் என்னை தன் தம்பி போலதான் நடத்தினாள். என்னை மடியில் அமர வைத்து கொஞ்சியும் இருக்கிறாள். என் ஆசைகளை எல்லாம் பூர்த்தியும் செய்தாள். நான் ஏதாவது சேட்டை செய்தால் சுந்தரி அக்காவிடம் ஓடிப்போய் ஒளிந்தும் கொள்வேன். அக்கா என்னை காப்பாற்று என்று சொல்வேன். அவளோ என் அப்பாவின் முன் எனக்கு கேடயமாக நிற்பாள். கார்த்திக் இன்னும் சின்ன பையன். இந்த வயதில் இப்படிதான் சேட்டை செய்வான். அவனை எதுவும் சொல்லாதீர்கள் என்றும் சொல்வாள். என் அப்பாவும் சுந்தரி அக்கா பேச்சையும் கேட்பார். இன்று உனக்காக
இவனை விட்டு விடுகிறேன், அடுத்த முறை சேட்டை செய்தால் தலைகீழாக தொங்க விட்டு விடுவேன் என்று மிரட்டிவிட்டு செல்வார். அப்பா போனதுமே நான் சுந்தரியை கட்டிப்பிடித்து, நன்றி அக்கா, என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்றும் சொல்வேன். அவள் என் தலையில் கொட்டி, நீயும் கொஞ்சம் அடங்கு, எப்போதும் பெரியவன் ஆவாய் என தெரியவில்லை என்றும் சொல்வாள். நான் இப்படிதான் இருப்பேன், நீங்கள்தான் எனக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்வேன். ஆனால் இன்றோ எனக்கு யாரை கேடயமாக பயன்படுத்த முடியும்? நான் சுந்தரி அக்காவுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன். என் நண்பர்கள், மூத்த பெண், உன் நிலைமை மோசமாகிவிடும் என்று பயமுறுத்தியும் இருந்தனர். பயந்து கொண்டே அறைக்குள்ளும் சென்றேன். உண்மையிலேயே அறைக்குள் செல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி உள்ளே தள்ளி எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொன்னார். நான் அதிர்ந்தும் போனேன். நானே இன்னும் குழந்தை, நான் எப்படி வாரிசு பெற்று தருவேன்? அறைக்குள் நுழைந்ததுமே சுந்தரி அக்கா முக்காடு போட்டு கட்டிலில் அமர்ந்திருந்தாள். நான் அவளை தூரத்தில் இருந்து பார்த்தேன். அவள் துப்பட்டாவை உருவி தலையில் எறிந்து, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று அவளை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. நான் அவளுக்கு அருகில் சென்றேன். நான் அவளின் முக்காட்டை விலக்கி அன்புடன் பார்ப்பேன் என அவள் நினைத்தாள். ஆனால் நானோ அவளின் துப்பட்டாவை இழுத்து தரையில் எறிந்தேன். என் கோபத்தை கண்டு அவள் பயந்து, என்ன இந்த அநாகரிகம் என்று கேட்டாள். நானோ, அநாகரிகம் இதுவல்ல, நீங்கள் எல்லோரும் எனக்கு செய்ததுதான். என் நண்பர்கள் என்னை கேலி செய்கிறார்கள். நீ அக்கா என்று அழைத்தவளையே உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்களே என்று சொல்கிறார்கள் என நான் கோபத்தில் கத்தினேன். சுந்தரியோ, நான் என் விருப்பத்தால் இங்கே உன் படுக்கையில் அமர்ந்து இல்லை. நம் குடும்பத்தினர் எடுத்த முடிவை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னாள். அவள் கண்களில் கண்ணீரும் இருந்தது. ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. அவள் வலியும் எனக்கு தெரியவில்லை. அவள் கூட ஒரு விதமான வழியில் இருந்ததுதான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கலாம். நான் அவளிடம் இரக்கம் காட்ட வேண்டும். ஆனால் நானோ அவளிடம் பகைமையை பாராட்டினேன். நான் உன்னை நெருங்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே என்று அவளிடம் சொன்னேன். அவளோ என் அருகே வந்து கொண்டிருந்தாள். சற்றென்று பின்வாங்கி, கவலைப்படாதே, நீ எனக்கு கணவன் என்ற உரிமையை நான் தர வேண்டுமென்று நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றும் சொன்னாள். அவனின் இந்த வார்த்தையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானும் அவளுக்கு கணவன் என்ற உரிமையை கொடுக்க விரும்பவும் இல்லை. அவளிடமிருந்து நான் உரிமையை பெறவும் விரும்பவில்லை. ஆனால் அவள் இப்படி சொன்னதுமே என் மனம் கலங்கியது. உண்மையிலேயே சுந்தரி ஒரு தேவதை போல இருந்தாள். நான் அவளை அதிக நேரம் பார்க்கவும் முடியவில்லை. என் கண்களை தாழ்த்தி சோபாவில் அமர்ந்தேன். கோபத்தில் என் தலையணியை தரையில் எறிந்தேன். அவள் கோபமாக இல்லை, துக்கமாக இருந்தாள். என் செயலால் அவள் மனம் காயப்பட்டது போல் தெரிந்தது. அவள் தலையணையை எடுத்து சுவரில் மாட்டினாள். பிறகு அவள் உடை மாற்ற வாஷ்ரூமுக்கு சென்றாள். நான் சோபாவில் படுத்தேன். இது என் முதல் இரவு. ஆனால் முதல் இரவு போல இல்லை. ஏனென்றால் இந்த திருமணம் எங்களுக்கு தணிக்கைப்பட்டது. இந்த உறவை நிர்வகிப்பது எங்களுடைய கடமை. எப்போது என் கண்கள் மூடின என எனக்கே தெரியவில்லை. நான் எழுந்தபோது என் மீது ஒரு போர்வையை யாரோ போட்டிருந்தனர். அது சுந்தரிதான். அவள் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் முகம் கலங்கமற்றதாக இருந்தது. நைட் ட்ரெஸ்ஸில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் சுந்தரியால் என் மகிழ்ச்சி, என் கனவுகள் எல்லாமே பறிபோய்விட்டன என ஒருவித வெறுப்பும் என் மனதில் இருந்தது. அதனால் நான் அவளை வெறுத்தேன். நான் மனதளவில் இந்த திருமணத்தை விரும்பவும் இல்லை. காலை அறையிலிருந்து வெளியே வந்தபோது அப்பா எனக்காக காத்திருந்தார். என்னை கட்டிப்பிடித்து, என் மகன் ஒரே இரவில் பெரிய பையன் ஆகிவிட்டான். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். என் 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 தொல்லை நீ என்னுடைய சொல்லை நீ காப்பாற்றியிருப்பாய் என்று என் காதில் மெதுவாக சொன்னார். அவருடைய பேச்சு எனக்கு பயமாக இருந்தது. அவர் எதை குறிப்பிடுகிறார் என எனக்கு தெரியும். ஆனால் நானோ என் மனைவியை கையால் கூட தொடவில்லை என்பதை அவரிடம் எப்படி சொல்வது? நான் அவருக்கு ஆறுதலாக, விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொன்னேன். நான் கல்லூரிக்கு செல்ல தயாராக இருந்தேன். இதை பார்த்த அப்பா ஆச்சரியப்பட்டார். உன் திருமணம் நடந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை, இன்னும் வரவேற்பு நிகழ்ச்சி கூட நடத்த வேண்டும். இப்போது நீ கல்லூரிக்கு செல்ல தேவையே இல்லை. அதற்கு பதிலாக நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கவனிக்க வேண்டும். சுந்தரிக்கு சொந்தமான நிலங்களையும் நீதான் பார்க்க வேண்டும். நீதான் இந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று சொன்னார். அப்பாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான் உங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் என் சந்தோஷத்தை பறிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் எனக்கு படிப்பதில் ஆர்வமும் இருந்தது. என் விருப்பத்தை அப்பா பறிக்கக்கூடாது என்றும் நான் நினைத்தேன். சுந்தரி அக்கா அப்பாவை பார்த்து,
கார்த்திக்கே எதுவும் சொல்லாதீர்கள். அவன் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை அவன் செய்யட்டும் என்று சொன்னாள். சுந்தரி நான் படிப்பை நிறுத்தக்கூடாது என்று நினைத்தாள். நான் பள்ளியில் நாட்கள் இப்படியே சென்றன. நாங்கள் இருவரும் ஒரே அறையில் 2 அந்நியர்களைப் போல வாழ்ந்தோம். சுந்தரி மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் என்னிடம் பேச முயற்சிக்கும் போது நான் அவளிடம் கோபமாக பேசுவேன். அதனால் அவள் என்னிடம் பேசுவதையே விட்டுவிட்டாள். ஆனால் ஒரே அறையில் அவளிடம் பேசாமல் இருப்பது எனக்கு மன உளைச்சலை கொடுத்தது. இது சுந்தரியின் தவறு இல்லை என்பதையும் நான் உணர்ந்தேன். அவளும் என்னைப் போலவே நிர்பந்தத்தின் காரணமாக தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். அதனால் நான் என் வெறுப்பை நட்பாக மாற்றியும் கொண்டேன். கணவன் மனைவிக்கு இடையே காதல் மட்டுமல்ல, நட்பும் இருக்கலாம் என்பதையும் நான் உணர்ந்தேன். நான் கல்லூரி முடித்து வந்ததுமே நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை அவளிடம் சொல்வேன். வீட்டிலேயே முடங்கி கிடந்ததால் என் கதைகளை கேட்டு அவள் மகிழ்ச்சியாக சிரிப்பாள். அவள் சிரிக்கும்போது மிகவும் அழகாக இருப்பாள். ஆனால் நான் அவளை என் அருகே வர விடமாட்டேன். நான் அவளை எப்போதுமே அக்காவாகவே நினைத்திருந்தேன். திடீரென அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது. அவளை மனைவியாக பார்க்கக்கூடிய உணர்வுகளும் எனக்கு இல்லை. சுந்தரியும் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பையும் காட்டவும் இல்லை. அதனால் எங்கள் உறவு நட்பாகவே இருந்தது. ஆனால் அப்பா அடிக்கடி வாரிசுக்காக என்னை வற்புறுத்தினார். நான் எப்போதுமே அதை புறக்கணிப்பேன். நாட்களும் வேகமாக சென்றன. நான் கல்லூரியில் இறுதி ஆண்டில் இருந்தேன். அப்போது என் வகுப்பு தோழியான மாதவியை காதலித்தேன். நான் 18 வயதில் அழகிய இளைஞனாக மாறியிருந்தேன். வகுப்பிலேயே மிகவும் புத்திசாலியான மாணவன் நான் தான். மாதவியும் என்னை காதலித்தாள். அவள் மிகவும் அழகாகவும் என்னைப் போலவே வயதுடையவளாகவும் இருந்தாள். ஜீன்ஸ் டாப் அணிந்து வந்து என் மனதையும் கவர்ந்தாள். நான் அவள் காதலிலும் மூழ்கினேன். ஆனால் மாதவியின் காதல் என் வாழ்க்கையை சீரழிக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் வீட்டிற்கு வந்து சுந்தரி அக்காவிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது அவள் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள். நான் ஏன் இப்படி பார்க்கிறாய் என நான் காதலிக்கக்கூடாதா என்றும் கேட்டேன். அவளோ ஏன் காதலிக்கக்கூடாது, நீ ஒரு அழகான இளைஞன், உனக்கு ஒரு இளம் பெண்ணை காதலிக்கும் உரிமையும் இருக்கிறது என்றும் சொன்னாள். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். நான் அவளை பார்த்து புன்னகைத்தேன். அவளோ கையை பிடித்து அவள் கையை பிடித்து முத்தமிட்டேன். நான் சுந்தரி, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல தோழி. மற்ற மனைவிகளைப் போல நீ என்னை கட்டுப்பாட்டுக்குள் உட்படுத்தவில்லை. ஒருவேளை அதனால்தான் நான் உன்னிடம் பயந்தேன், உன்னை வெறுத்தேன். ஆனால் உன் மனம் சுத்தமானது, ஒரு வெற்றுத்தாள் போல என்று நான் சொன்னேன். அவள் என்னை பார்த்து சிரித்தாள். ஆனால் அவளின் கண்களில் கண்ணீரும் உறைந்திருந்தன. அப்போது அந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. நான் என் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தேன். சுந்தரியின் மனதில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அவள் என்னை காதலிக்க ஆரம்பித்திருக்கலாம். நான் அவளுக்கு கணவன். அந்த உறவை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் நான் அவளின் தூய்மையான காதலை புரிந்து கொள்ளவில்லை. நான் மாதவியின் காதலில் மூழ்கி அவளின் அடிமையாகிவிட்டேன். மாதவி என்னிடம் தினமும் ஏதாவது பரிசுகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள். சில நேரங்களில் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்றும் சில நேரங்களில் வேறு சில பொருட்களை வேண்டும் என்றும் கேட்பாள். நான் மகிழ்ச்சியாக அவளுக்கு பரிசுகளையும் வாங்கி கொடுத்தேன். மாதவி என் பணத்தை தான் காதலித்தாள் என்பதை அப்போது நான் உணரவில்லை. அவள் என்னை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் என் மனைவியான சுந்தரிக்கு நான் ஒரு சிறிய பரிசை கூட வாங்கி தரவில்லை. பூக்களால் ஆன ஒரு மாலை கூட நான் அவளுக்கு அணிவிக்கவில்லை. அவளும் ஒரு பெண். அவளுக்கும் அவளுடைய கணவன் பரிசுகள் கொடுக்க வேண்டும் என ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் நான் அவளுக்கு என் வெறுப்பையும் கோபத்தையும் மட்டுமே நான் கொடுத்தேன். நான் மாதவியை காதலிப்பதாக சுந்தரியிடம் சொன்ன பிறகு அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் இப்போது என்னுடன் பேசுவதில்லை. இரவில் என்னிடம் பேசுவதும் இல்லை. என் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மாதவியுடனான என் உறவு எப்படி இருக்கிறது என்று கேட்பதும் இல்லை. நான் மாதவி மீது முழுமையாக கவனம் செலுத்தியதால் சுந்தரியை கவனிக்கவும் இல்லை. மாதவி நல்ல பையன்களுடன் பழகுவதில்லை என்பதையும் நான் பார்த்தேன். போதை பழக்கம் கொண்ட சில கெட்ட பையன்களுடன் அவள் பழகியும் வந்தாள். அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. நான் அதை கண்டித்த போது அவர்களெல்லாம் என் நண்பர்கள். நான் அவளுடன் சிரித்து கேலி பேசுவேன். ஆனால் நான் உன்னைதான் காதலிக்கிறேன் என்றும் சொன்னாள். நான் அவள் பேச்சையும் நம்பினேன். நான் அவள் காதலில் மூழ்கியிருந்ததால் அவளை முழுவதுமாக நான் நம்பினேன். நான் மாதவியிடம் நான் திருமணமானவன் என்பதை சொல்லவில்லை. எந்த கல்லூரி நண்பனிடமும் நான் சொல்லவில்லை. நான் மாதவியை இழக்கவும் விரும்பவில்லை. ஒரு நாள் மாதவி, எனக்கு ஆசை உள்ளது, உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு நான் மனதிற்குள் குதித்தேன். அவள் ஒரு ஹோட்டல் அறையின் முகவரியை கொடுத்து இரவு வருமாறும் சொன்னாள். என்னால் காத்திருக்க முடியவில்லை.
நான் அவசரமாக வீட்டிற்கு வந்து சுந்தரியிடம் சொல்லாமல் கிளம்பினேன். அவள் என் மனைவி. நான் வேறு ஒரு பெண்ணுடன் இருக்கிறேன் என்பதை அவளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவள் அமைதியாக என்னை பார்த்தாள். என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நான் மாலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு சென்றேன். அன்றிரவு என் காதலை மாதவி மீது முழுமையாக செலுத்தப் போகிறேன் என்று நான் நினைத்தேன். நான் அறைக்குள் நுழைந்தபோது மாதவி கவர்ச்சியான உடை அணிந்து எனக்காக காத்திருந்தாள். அவளின் அழகை கண்டு நான் சுயநினைவை இழந்தேன். நான் அவசரமாக மாதவியை என் கைகளில் அணைத்து முத்தமிட ஆரம்பித்தேன். அவளும் ஆசையுடன் என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். நான் அவளை அனுபவிப்பதற்கு முன் அவள் ஒரு பேப்பரை என் முன் நீட்டி, முதலில் இந்த பேப்பரில் கையெழுத்து போடு, அதன் பிறகுதான் நான் உன்னை என் அருகில் வர அனுமதிப்பேன் என்று சொன்னாள். நான் என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். அவளோ, நீ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு என்னை ஏமாற்றிவிட்டு போய்விடுவாய், அதனால் எனக்கு உன்னிடமிருந்து ஒரு உத்தரவாதம் வேண்டும் என்று சொன்னாள். நான் அவளிடம், நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவளோ அடம் பிடித்தாள். எனக்கு மாதவி மீது முழு நம்பிக்கையும் இருந்தது. அதனால் நான் அந்த பேப்பரில் கையெழுத்தும் போட்டேன். படித்து கூட பார்க்கவில்லை. அவள் என் காதலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாள். கையெழுத்து போட்ட பிறகு அவள் திருப்தி அடைந்தாள். அந்த இரவு எங்களுக்கு மிகவும் அழகாக இருந்தது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும் என்பதை நான் தெரிந்தும் கொண்டேன். நான் அவளுடன் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். நான் திருமணமானவன் என்பதையும் என் மனைவி எனக்காக வீட்டில் காத்திருப்பாள் என்பதையும் நான் மறந்தேன். கணவன் மனைவி என்ற உறவு எங்களிடம் இல்லை என்றாலும் என் உடல் என் மனைவிக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனால் நான் மாதவியின் காதலில் மூழ்கி எது சரி எது தவறு என்பதை உணராத நிலையில் இருந்தேன். நான் வீட்டிற்கு திரும்பிய போது இரவு 2 மணி ஆகிவிட்டது. சுந்தரி அறையில் பதட்டத்துடன் உலாவிக் கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்ததும் நான் தலை குனிந்தேன். என்னால் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. நான் மிகவும் வெட்கப்பட்டேன். நான் செய்ததெல்லாம் காதல் மட்டும்தானே, ஒரு குற்றமா? ஆனால் அவளின் கண்களை பார்க்க எனக்கு பயமாக இருந்தது. அவள் எங்கே இவ்வளவு நேரம் இருந்தீர்கள்? நான் பயந்து போனேன் என்று கேட்டாள். அவள் என்னை கூர்மையாக பார்த்தாள். நானும் கோபமாக, ஏன் இப்படி விசாரிக்கிறாய்? நான் சோர்வாக இருக்கிறேன், ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் வேகமாக குளியலறைக்குள் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தேன். அவள் இன்னும் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒருபோதும் நான் உன் மனைவி, எனக்கு உன் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்லவில்லை. எங்கள் திருமணம் நடந்த 2 வருடங்கள் ஆகிவிட்டது. சுந்தரியும் இளமையானவள்தான். அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும். அவளுடைய கணவன் அவளை கட்டி பிடிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசை இருக்காதா? என்றாலும் நான் படுக்கையில் விழுந்தேன். மாதவியின் நினைவுகள் இன்னும் என் மனதில் விட்டு அகலவில்லை. அவள் என்னுடன் கழித்த நிமிடங்கள் என் நினைவுகளை விட்டு போகவும் இல்லை. என் கண்கள் போதையில் இருந்தன. சுந்தரியை பார்க்கவே பிடிக்கவில்லை. நான் கவலை இல்லாமல் உறங்கியும் போனேன். ஆனால் மறுநாள் காலை பேரழிவு என்னை காத்திருந்தது. நான் எழுந்ததும் சுந்தரி பதட்டத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும், உங்கள் வழக்கறிஞரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் அப்பாவுக்கு சொந்தமான தொழிற்சாலை பங்குகளில் பாதி மாதவி குமாரி என்ற பெண்ணால் மோசடியாக தன் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார் என்றாள். அவள் மிகவும் கவலையுடன் என்னிடம் சொன்னபோது பதட்டத்தில் என் கால்களும் தடுமாறின. மாதவி மீது கொண்ட காதலில் நான் அந்த பத்திரங்களை சரிபார்த்து பார்க்கக்கூட நினைக்கவில்லை. இல்லை, அப்படி இருக்காது என்று முணுமுணுத்தேன். நான் அறைக்கு வெளியே செல்வதற்கு முன் சுந்தரி என்னை பிடித்து தன் முன் நிறுத்தி, கார்த்திக், உண்மையை சொல், என்ன நடக்கிறது? நீ ஏன் நேற்றிரவு இவ்வளவு தாமதமாக வந்தாய்? நீ காதலிக்கும் பெண்ணின் பெயர் மாதவியா? அவள் உன்னை ஏமாற்றி விட்டாளா? நீதான் அந்த பத்திரங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்தாயா? என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்டாள். நான் எரிச்சல் அடைந்து, என் வழியிலிருந்து விலகு, நானே இந்த விஷயத்தை சரி செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவள், இப்போது நீ அதை சரி செய்ய முடியாது. அவள் உன்னை ஏமாற்றி பாதி தொழிற்சாலையுடன் பறந்து விட்டாள். வழக்கறிஞர் அந்த பெண் மிகவும் தந்திரமானவள் என்றும் அவள் ஒரு வழக்கறிஞரான தன் காதலுடன் சேர்ந்துதான் பணக்கார பையன்களை ஏமாற்றி அவர்களை பத்திரங்களில் கையெழுத்து போட வைப்பாள் என்றும் சொல்கிறார். கார்த்திக், நீயும் அந்த பையன்களில் ஒருவனா என்று என் கண்களை உற்று பார்த்தாள். இன்றுதான் அவள் முதல் முறையாக என் மேல் கோபமும் கொண்டாள். அவள் கண்களை பார்க்க எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் என்ன செய்தேன் என்று அவளிடம் எப்படி சொல்வேன்? நான் கோபத்துடன் அறையை விட்டு வெளியே கல்லூரிக்கு சென்றேன். ஆனால் மாதவியை காணவில்லை. நான் அவளை பற்றி விசாரித்து அவள் வீட்டிற்கும் சென்றேன். அது ஒரு வீடு அல்ல, அது ஒரு பெரிய மாளிகை. அவள் அங்கே தன் காதலனான வழக்கறிஞருடன் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் சிரித்து, கார்த்திக், நீயும் ஒரு முட்டாள். நீதான் என் வலையில் எளிதாக விழுந்தாய்.
மற்ற பையன்கள் 3-4 முறை என்னுடன் உறவு கொண்ட பிறகுதான் பத்திரங்களில் கையெழுத்தே போடுவார்கள். ஆனால் நீ ஒரே இரவில் உன்னுடைய எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விட்டாய் என்று சொன்னாள். நான் அவளை பார்த்து என் காதலுக்கு இரங்கல் தெரிவிப்பவன் போல நின்றிருந்தேன். மாதவி என் காதலுக்கு தகுதியானவளா? என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக காதலித்தேன். என் காதலை அவளிடம் கொடுத்தேன். ஆனால் அவளோ அதை தாங்கக்கூட தகுதியற்றவளாக இருந்தாள். நான் அவளிடம், இப்படி செய்யாதே, நான் உன்னை உண்மையாக காதலித்தேன் என்று சொன்னேன். அதற்கு அவளோ, உன்னை போல பல காதலர்களை நான் பார்த்திருக்கின்றேன், உன் நேரத்தை வீணாக்காதே, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய் என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார். என் இதயம் நொறுங்கி போனது. நான் வீட்டிற்கு திரும்பிய போது இன்னொரு பேரழிவு எனக்கு காத்திருந்தது. அப்பா முதல் முறையாக என் மீது கையை வைத்தார். சுந்தரியும் அருகே நின்றிருந்தாள். அவள் என் கன்னத்தில் அறைந்து, உன்னை போல ஒரு மகனை பெற்ற நான் என்ன பாவம் செய்தேனோ என்று சொன்னார். அந்த அரைக்க துடித்ததை விட அப்பாவின் வார்த்தைகள்தான் என் மனதை அதிகமாக உடைத்தன. என் இதயம் ஏற்கனவே நொறுங்கி போயிருந்தது. இப்போது அப்பாவின் பேச்சும் என்னை மேலும் நொறுங்கியது. நான் காயப்பட்ட கண்களுடன் சுந்தரியை பார்த்தேன். நான் அவளை பழிவாங்க வேண்டும் என்று என் மனதிற்குள் முடிவும் செய்தேன். அவள் என்ன நினைக்கிறாள்? அவள் என் அப்பாவின் முன் என்னை குறை சொன்னாளா? நான் அறைக்குள் சென்று எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கினேன். சுந்தரி என் பின்னால் வந்து, கார்த்திக், நான் சொல்வதை கேள், நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். நான் அவளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அப்பாவிடம் சொன்னேன் அப்படி என்று சொன்னாள். ஆனால் நான் வேறு மனநிலையில் இருந்தேன். மாதவியின் துக்கத்தை மறைக்க நான் குடித்திருந்தேன். என் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. என் இதயம் காயப்பட்ட ஒரு சிங்கத்தை போல இருந்தது. நான் சுந்தரியிடம் சென்று, மாதவி கொடுத்த காயம் கூட ஆறிவிடும், ஆனால் நீ கொடுத்த காயம் ஒருபோதும் ஆறாது. நான் உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னேன். சுந்தரி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, நீ குடித்திருக்கிறாயா? நீ குடிக்கவும் ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டாள். அவள் வருத்தம் அடைந்தாள். ஆனால் அவளின் கேள்வியை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கோபத்துடன் அவளை பார்த்தேன். அவளோ, அந்த கெட்ட பெண்ணுக்காக நீ உன் மனைவியுடனும் அப்பாவுடனும் சண்டையிடுகிறாயா என்று கேட்டாள். அவள் பேச்சை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. நான் அவள் கன்னத்தில் அறைந்து அவளை அறையிலிருந்து வெளியே தள்ளினேன். நான் அவளிடம், என் முகத்தில் விழிக்காதே, இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினேன். நான் ஏன் எவ்வளவு கோபமாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் எழுந்தபோது அவள் அறையில் இல்லை. நான் நிதானம் அடைந்து நான் அவளிடம் தவறாக நடந்து கொண்டேன் என்பதையும் உணர்ந்தேன். நான் செய்த தவறுக்காக தலையை பிடித்து கொண்டேன். நான் என் மனைவியிடம் அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது. அவள் தவறு என்ன? அவள் எனக்கு நல்லதுதானே நினைத்தாள். ஆனால் மனிதனுக்கு எல்லாமே நடந்த பிறகுதான் சுயநினைவே வருது. அவள் கோபத்துடன் தன் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தாள். எங்கள் சண்டையை பற்றி அவள் வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை. அவள் இல்லாமல் பல நாட்கள் நான் தனியாக இருந்தேன். நான் அவள் இல்லாமல் வாழ முடியாது என்பதையும் உணர்ந்தேன். சுந்தரி எனக்காக ஒரு நிழல் தரும் மரம் போல இருந்தாள். மாதவி என் வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு என் வாழ்க்கையை அழித்துவிட்டு சென்றுவிட்ட ஒரு புயல் போல இருந்தாள். உண்மையான காதல் என் மனைவிதான் என்று நான் உணர்ந்தேன். அவள் என்னை விட்டு போன பிறகுதான் இந்த உண்மை எனக்கே புரிந்தது. நான் பைத்தியக்காரனைப் போல அவளுடைய வீட்டை சுற்றி வந்தேன். அப்பா என்னிடம், உங்களுக்குள் என்ன சண்டை என்று கேட்டார். ஆனால் சுந்தரியிடம் நான் முரட்டத்தனமாக நடந்து கொண்டேன் என்பதை அவளிடம் எப்படி சொல்வேன்? அவளை அறையிலிருந்து வெளியே துரத்திவிட்டேன் என்பதையும் எப்படி சொல்வது? நான் இன்று எப்படியாவது சுந்தரியை வீட்டுக்கு அழைத்துச் செல்வேன் என்று முடிவெடுத்தேன். அவள் இல்லாமல் என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை. அப்போது அப்பா என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அவர், சுந்தரி உன்னிடமிருந்து விவாகரத்து கேட்கிறாள். நீ அவளுடைய முடிவை மதிக்க வேண்டும், இல்லையென்றால் அவள் நீதிமன்றத்திற்கு செல்வாள் என்று சொன்னார். இதை கேட்டு நான் என் முடியை பிடித்து கொண்டேன். நான் அப்பா முன் மண்டியிட்டு, நான் சுந்தரி இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. தயவுசெய்து அவளை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். அவள் என் பேச்சை கேட்கவில்லை, என் தொலைபேசி அழைப்புகளை எடுக்கவில்லை. என்னிடம் ஒரு முறை பேச சொல்லுங்கள் என்று நான் கெஞ்சினேன். அப்பாவோ, நீ அவளிடம் என்ன செய்தாய்? சுந்தரி ஒரு நல்ல பெண், மிகவும் பொறுமையானவள். நீதான் அவளிடம் ஏதோ தவறு செய்திருப்பாய் என்று சொன்னார். என்னால் அப்பாவை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அவளிடம் சொல்லாமல் சுந்தரியின் வீட்டிற்கு சென்றேன். அத்தை, சுந்தரி நீ இங்கே வர வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் நான் அத்தையிடம், கடவுளுக்காக ஒரு முறை என்னை அவளுடன் அறைக்கு செல்ல அனுமதியுங்கள், நான் அவளை சமாதானப்படுத்துவேன், நான் அவளுடைய கணவன் என்று கெஞ்சினேன். அத்தைக்கு வேறு வழியும் இல்லை. நான் அவளுடைய அறைக்கு சென்றபோது அவள் சோகத்துடன் கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் என் இதயத்தில் ஒருவித உணர்வும் ஏற்பட்டது. என் உடலுக்குள் மீண்டும் உயிர் ஓடுவது போல நான் உணர்ந்தேன்.
அவள் உடனடியாக எழுந்து, இங்கிருந்து வெளியே போ, நான் உன் முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னாள். நான் அவளுடைய கைகளை பிடித்து, ஒரு முறை நான் சொல்வதை கேள். நான் அன்று போதையில் இருந்தேன், குழப்பத்திலும் இருந்தேன். நான் உன் மீது கையை வைத்திருக்கக்கூடாது. நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன் என்றும் சொன்னேன். நீ விரும்பினால் எனக்கு என் வாழ்க்கையை திருப்பிக் கொடு. நான் மீண்டும் வாழ ஆரம்பிக்க வேண்டும். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் மாதவியை காதலிக்கவில்லை. அவள் ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். ஆனால் நீ இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். நான் அவள் முன் மண்டியிட்டு, முடிவு உன் கையில். நான் உயிருடன் இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சுந்தரி கண்ணீர் விட்டு அழுதாள். உண்மை என்னவென்றால், நானும் உங்களை ஆழமாக காதலிக்கிறேன். இந்த திருமணம் எங்கள் விருப்பத்திற்கு எதிராக நடந்ததுதான். ஆனால் நான் இந்த உறவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மாதவியால் நான் அமைதியாகிவிட்டேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நான் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு உங்கள் வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றும் சொன்னாள். நீ சுமையல்ல, என் வாழ்க்கை. உன்னை விட்டு பிரியும் எண்ணம் எனக்கு ஒருபோதும் வராது. இனிமேல் நான் உன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன். நீ விரும்பினால் நீ என்னை கூட ஒரு அறை அறிந்து கொள்ளலாம். அப்போது நாம் இருவரும் சமாதானமாக இருப்போம் என்று சொல்லி அவள் கையை பிடித்து என் கன்னத்தில் வைத்தேன். அவள் என் மார்பில் சாய்ந்து, நானும் உங்கள் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, செத்து கொண்டிருக்கிறேன் என்றாள். நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. மீண்டும் என்னை காயப்படுத்த முயற்சித்தால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாள். நான் அவளை என் மார்போடு அணைத்து அவளுடைய நெற்றியில் முத்தமும் இட்டேன். அவளுடைய கண்களை பார்த்து, என் கடைசி மூச்சு வரை நான் உன்னை விரும்புவேன் என்றும் சத்தியம் செய்தேன். என்னுடைய பேச்சை கேட்டு அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். அப்போதுதான் உண்மையான காதல் இதுதான் என்று நான் உணர்ந்தேன். நான் முதல் முறையாக அவளை என் மார்போடு அணைத்தேன். இந்த உணர்வு மிகவும் ஆழமாக இருந்தது. அவளை விட்டு பிரிந்துவிடக்கூடாது என்றும் நான் பயந்தேன்.